பழங்களில் உள்ள சர்க்கரை கெட்டது என்ற பொதுவான கருத்து நிலவுகிறது. ஆனால் ஆய்வுகளின்படி பழங்களில் இயற்கையாகவே இருக்கும் சர்க்கரை ஆரோக்கியமானதாகும். இது குழந்தைகளுக்கு தேவையான ஆற்றலை அளிப்பதுடன் வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளையும் வழங்குகிறது என்கிறார் சர்வதேச புகழ்பெற்ற மருத்துவ நிபுணர் நிக் ஃபுல்லர். வாழைப்பழம், பெர்ரி வகைகள், ஆப்பிள், மாம்பழம் போன்ற சர்க்கரை நிறைந்த அனைத்து பழங்களும் நன்மை பயக்கும் என்கிறார். செயற்கையாக சேர்க்கப்படும் சர்க்கரைகள் தான் தவிர்க்கப்பட வேண்டியவை. இவை பதப்படுத்தப்பட்ட மற்றும் அதிகமான பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் அதிகம் காணப்படுகின்றன. இந்த வகை சர்க்கரைகள் கலோரிகளை மட்டுமே சேர்ப்பதால் ஊட்டச்சத்து மதிப்பு குறைவு என்கிறார் நிக். அதிக பழங்கள் உண்ணும் குழந்தைகளுக்கு வயிற்றுப்பகுதியில் கொழுப்பு குறைவாக இருப்பதும் டைப் 2 நீரிழிவு ஏற்படும் அபாயம் குறைவதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனவே குழந்தைகளுக்கு பழங்களை ஏராளமாக கொடுக்கலாம். ஜூஸ் மற்றும் உலர்ந்த பழங்களுக்கு பதிலாக முழு பழங்களை ஊக்குவிப்பது சிறந்தது என்று பரிந்துரைக்கிறார் நிக் ஃபுல்லர். ஏற்கனவே அரசு பங்களாவை காலி செய்யாத சர்ச்சையில் சிக்கிய உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி DY சந்திரசூட் இப்போது புதிதாக வாங்கிய பென்ஸ் கார் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். சந்திரசூட்டின் புதிய பென்ஸ் காருக்கு அவர் விரும்பி கேட்டுள்ள பதிவு எண்ணையே ஒதுக்க கோரி உச்சநீதிமன்ற பதிவாளர் டெல்லி போக்குவரத்து ஆணையருக்கு கடிதம் எழுதியதே சர்ச்சைக்கு காரணம். அவர் அரசு பங்களாவை காலி செய்யாதது குறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிய அதே உச்சநீதிமன்றம் அவர் வாங்கிய காருக்கு ஃபேன்சி நம்பர் கேட்டு கடிதம் எழுதுவது முறையா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் மூத்த வழக்கறிஞர்கள். விமான நிலையத்தில் நின்று கொண்டு விமானங்களை பார்ப்பதற்கு பதில் ஓடுபாதையின் குறுக்கே ரயில் செல்வதை கற்பனை செய்து பார்க்கவே பயமாக இருக்கிறது இல்லையா? ஆனால் நிஜத்தில் உலகில் ஒரே ஒரு விமான நிலையத்தில் மட்டும் இந்த சூழல் இருக்கிறது. நியூசிலாந்தின் வடக்கு தீவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள கிஸ்போர்ன் விமான நிலையத்தின் தினமும் நடக்கும் நிகழ்வுதான் இது. டால்மர்ஸ்டன் வடக்கு கிஸ்போர்ன் ரயில் பாதை அதன் பிரதான ஓடுபாதையின் நடுவே செல்கிறது. ரயில்களும் விமானங்களும் இந்த வழியை பயன்படுத்துகின்றன. ஆனால் ஒருபோதும் ஒரே நேரத்தில் பயன்படுத்துவதில்லை. ஒரு ரயில் விமான ஓடுபாதையை கடக்கும் முன் விமான நிலைய போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரத்தின் அனுமதிக்காக காத்திருக்கும். ஒரு விமானம் புறப்படவோ அல்லது தரையிறங்கவோ தேவைப்பட்டால் அதுவரை ரயில்கள் நிறுத்தப்படும். பயணிகளை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல விமான நிலைய ஊழியர்களும் ரயில் நிறுவனங்களும் கவனத்துடன் செயல்படுகின்றன. ஜிம்பாப்வே அணியைச் சேர்ந்த பிரபல கிரிக்கெட் வீரர் பிரெண்டன் டெய்லர் 3.5 ஆண்டுகால தடைக்காலம் முடிந்து அணிக்கு திரும்பியுள்ளார். 2019ஆம் ஆண்டு சூதாட்டக்காரர்கள் அவரை அணுகியது குறித்து கிரிக்கெட் வாரியத்துக்கு முறையான தகவல்களை தராததால் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இக்காலகட்டத்தில் போதைப்பொருள் உட்கொண்ட விவகாரத்திலும் அவர் சிக்கினார். இதன் காரணமாக விதிக்கப்பட்டிருந்த தடை தற்போது நீங்கியுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அவர் சேர்க்கப்படுவார் என்றாலும் முதல் டெஸ்டில் பிரெண்டன் டெய்லர் விளையாடவில்லை. அமெரிக்காவின் வரி விதிப்பு விவகாரத்தில் நாட்டு மக்களின் நலன் காக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் அமெரிக்க அதிபரின் வரி அறிவிப்பினால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார். அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இதுவரை 4 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அமெரிக்காவுடனான வணிகத்தில் இந்திய விவசாயிகள், தொழிலாளர்கள் நலன்களில் எவ்வித சமரசமும் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் பியூஷ் கோயல் கூறினார். மேலும் பல நாடுகளுடன் வர்த்தகத்தை அதிகரிக்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா விதித்துள்ள 25 விழுக்காடு வரியால் ஜவுளி, வாகனம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகள் வெகுவாக பாதிக்கப்படும் என அச்ச உணர்வுள்ள நிலையில் அமைச்சரின் விளக்கம் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா விதித்த 15% வரியை எதிர்த்து தென்கொரியாவில் மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சியோலில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பாக இப்போராட்டம் நடைபெற்றது. அமெரிக்காவின் முடிவால் தென்கொரியாவின் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு உள்நாட்டு உற்பத்தி தொழில்கள் பாதிக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். தென்கொரியாவுக்கு ஏற்கனவே 25% வரியை அறிவித்திருந்த நிலையில் தற்போது அதை 15% ட்ரம்ப் குறைத்துள்ளார் என அந்நாட்டு அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஆனால் 0% இருந்த வரி 15% ஆக்கப்பட்டுள்ளது என்பதே உண்மை என்று போராட்டக்காரர்கள் கூறுகின்றனர். திருப்பூரில் சிறுமி பாலியல் தொல்லை விவகாரத்தில் தனியார் பள்ளி முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். திருப்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு பயிலும் மாணவிக்கு அப்பள்ளியில் துப்புரவு பணி செய்யும் வடமாநில இளைஞர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனை அறிந்த மற்ற மாணவர்களின் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி பள்ளியின் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் போராட்டத்தை கைவிடாததால் 30க்கும் மேற்பட்டோரை குண்டுக்கட்டாக கைது செய்தனர்.
மேட்டூர் அணையிலிருந்து 1 லட்சம் கனஅடிக்கு மேல் நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சீர்காழி அருகே உள்ள நாதல்படுகை, முதலைமேடு, வெள்ளை மணல் உள்ளிட்ட ஆற்றுப்படுகை கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் பருத்தி, வாழை, கத்திரி போன்ற விளைநிலங்களையும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்தால் பயிர்கள் மூழ்கும் அபாயம் உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சொந்த வீடற்றோருக்கு 3 சென்ட் வீட்டு மனையும் நிலமற்ற ஏழைகளுக்கு 2 ஏக்கர் நிலமும் வழங்க கோரி மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. அனைத்து இந்திய விவசாய கிராமப்புற தொழிலாளர் சங்கம் மற்றும் அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் தொழிலாளர்கள் திரளானோர் பங்கேற்றனர். விவசாயத்தை அழிக்கும் கார்ப்பரேட் மின் திட்டங்களுக்கு தடை விதிக்க கோரி போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 200 நாட்கள் வேலை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பொங்கலூர் கிராமத்தில் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது. இதில் குறைந்த நேரத்தில் இலக்கை அடைந்த கன்றுக்கு முதல் பரிசு 50,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் 350க்கும் மேற்பட்ட கன்றுகள் கலந்து கொண்டன. மூக்கனூர் ரயில் நிலையத்தை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 70 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டில் இருக்கும் தருமபுரி மொரப்பூர் ரயில் பாதை திட்டம் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மீண்டும் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ரயில் பாதையில் உள்ள மூக்கனூர் ரயில் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் பழைய இடத்திலேயே அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கௌதம் அதானிக்கு சொந்தமான அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனம் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் நிகர லாபம் 49 விழுக்காடு குறைந்திருப்பதாக அறிவித்துள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டில் இந்நிறுவனத்தின் நிகர லாபம் 734 கோடி ரூபாய். இதுவே முந்தைய நிதியாண்டின் இதே காலாண்டில் நிகர லாபம் 1458 கோடி ரூபாயாக இருந்தது. விமான நிலையம் மற்றும் சுரங்கத்துறையில் வளர்ச்சி குறைவாக இருந்ததே காரணம் என அந்நிறுவனம் கூறியுள்ளது. நைஜீரிய நாட்டில் இமானுவேல் என்ற கலைஞர் ஒருவர் மரத்தின் வேர்களை கொண்டு அழகிய சிற்பங்களை உருவாக்கி வருகிறார். உருவங்களை வெடிப்பதற்கான வேர்களை தேடி கண்டுபிடிப்பதாக மாத கணக்கில் காடுகளில் அலைய வேண்டியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தான் செய்த உருவங்களிலேயே டைனோசர் உருவம்தான் மிகப்பெரியது என்றும் 11 அடி உயரம் 320 கிலோ எடை கொண்ட இதன் விலை 14 லட்சம் ரூபாய் என்றும் அவர் கூறியுள்ளார். அணுகுண்டு வீச்சால் பாதிக்கப்பட்ட ஹிரோஷிமாவில் உலக அமைதியை வலியுறுத்தி 12 வயது சிறுவன் மேற்கொண்டுள்ள பயணம் நம்பிக்கை கீற்றுளியை விதைத்திருக்கிறது. ஹிரோஷிமாவில் அணுகுண்டு வீசப்பட்டதன் 80வது ஆண்டு விழா வரும் 6ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சசாக்கி என்ற சிறுவன் நடைபயணமாக சென்று போரின் தீமைகள் குறித்து எடுத்துரைத்து வருகிறார். கடந்த கால தவறுகளை எதிர்கால சந்ததிக்கு தெரியப்படுத்துவது அவசியம் என கூறும் சசாக்கி, போர் எவ்வளவு மோசமானது என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்கிறார். உலகமெங்கும் ஆங்காங்கே போரின் துயர சுவடுகள் தென்படும் இந்த காலகட்டத்தில் இச்சிறுவனின் முயற்சி கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்திய பங்குச்சந்தைகளில் ஜவுளி, வாகனம் மற்றும் மருத்துவ துறைகளைச் சேர்ந்த நிறுவன பங்குகள் சரிவோடு வர்த்தகமாகின்றன. அமெரிக்கா 25% வரி விதித்திருப்பதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. மேலும் ரஷ்யா மூலம் இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெய் மற்றும் ராணுவ உபகரணங்களுக்கு கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்திருப்பது முதலீட்டாளர்களையும் பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இருப்பதால் எதிர்காலத்தில் வரி விகிதம் 15%க்கும் கீழ் குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தியதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகள் முற்றிலும் முடங்கின. எதிர்க்கட்சிகளின் அமளியால் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்ட இரு அவைகளும் மாலை 4:30 மணிக்கு தொடங்கின. அப்போது அமெரிக்கா விதித்துள்ள 25% இறக்குமதி வரி குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிக்கை தாக்கல் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன.
தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதல்வர் இல்லம் சென்ற பிரேமலதா மு.க.முத்துவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார். முதலமைச்சரின் உடல்நலம் குறித்தும் கேட்டறிந்தார். இச்சந்திப்பின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், பிரேமலதாவின் சகோதரர் சுதீஷ், கட்சி நிர்வாகி பார்த்தசாரதி உடனிருந்தனர். வரும் பேரவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை தேமுதிக உறுதி செய்யாத நிலையில் பிரேமலதா கட்சி நிர்வாகிகளுடன் சென்று முதல்வரை சந்தித்தது அரசியல் ரீதியாக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தில் வெளியிடப்பட்டுள்ள ஆவணத்தினால் அன்புமணி தலைமையில் இயங்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதில் பாமகவின் தலைமை அலுவலகம் என அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இயங்கும் சென்னை தியாகராய நகர் பாமக அலுவலகத்தின் முகவரி குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அன்புமணி தலைமையிலான பாமகவை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாமகவின் உண்மையான தலைமை அலுவலகம் தைலாபுரத்தில் தான் உள்ளது என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. ஒன்றிய அரசு அக்குபஞ்சரை ஒரு மருத்துவ தொழிலாக அங்கீகரித்தது வரவேற்கத்தக்கது என்று அக்குபஞ்சர் ஹீலர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் உமர் ஃபாரூக் தெரிவித்தார். 2021 சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கிய நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய தேசிய ஆணையம், அதுல 2024 ஆண்டு அக்குபஞ்சர் மருத்துவத்தை ஒரு மருத்துவ தொழிலாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அதற்கான வரவேற்பையும், அதே நேரம் 1960களிலிருந்து இந்தியாவில் அக்குபஞ்சர் உள்ள வந்ததிலிருந்து இப்ப 2024 வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஏராளமான சீனியர் ஹீலர்கள், அக்குபஞ்சரிஸ்டுகள், இவங்க அனைவருக்கும் பதிவு தர்றதுக்காக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மெம்பர்ஷிப்புக்கான விதிகள்ல திருத்தம் செய்ய கோரியும் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். அப்புறம் 2வது விஷயம், அந்த நேஷனல் கமிஷன் அப்படிங்கிற மருத்துவ தொழில்களுக்கான தேசிய ஆணையத்தினுடைய ஸ்டேட் ப்ரொஃபஷன் கவுன்சிலை விரைவாக இந்த 5 மாநிலங்களும் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த மாநாட்டினுடைய 2வது தீர்மானம். அதிகரிக்கும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் உள்ளாட்சி அமைப்புகளோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோவை, கடலூர், சென்னை, தஞ்சாவூர், கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், வேலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, தேனி ஆகிய 10 மாவட்டங்களில் டெங்கு கொசு பரவல் அதிகமாக இருப்பதாகவும், தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு நாளைக்கு 50 பேர் டெங்குவால் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெங்கு பாதிப்பு எதிர்வரும் காலங்களில் அதிகமாகும் என்பதால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பின்பற்ற சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது.